வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி பூரம் நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெற்று சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர தனிப்பதிவாக ஒவ்வொரு பதிவும் போடப்பட்டு வருகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக அமர்ந்து நன்மைகளை செய்வாரா, தீமைகளை தருவாரா, அதிகப்படியான கெடு பலன்கள் இருந்தால் அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய தசா அமைப்புகள் எப்படி இருக்கிறது, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களும் பரிகாரங்களும் பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவு. பூரம் நட்சத்திரம் சுக்கிர பகவானின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த ஒரு நட்சத்திரம். சூரிய பகவானுக்கு நட்பு கிரகமாகவும் சனி பகவானுக்கு மிகவும் நட்பு கிரகமாகவும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம்தான் பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சுக்கிர தசா, அதற்கு பிறகு சூரிய தசா, அதற்கு பிறகு சந்திர தசா, செவ்வாய் தசா, ராகு தசா, குரு தசா, சனி தசா என்று நடந்து கொண்டிருக்கும். அஷ்டம சனி என்றாலே கஷ்டங்களும் துன்பங்களும் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் தசா எப்படி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் பாருங்கள். பாதகம் தரக்கூடிய தசாவாக இருந்துவிட்டால் கெடு பலன்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கும். அஷ்டம சனி, சனி பகவான் வரும் காலங்களில் கஷ்டம் என்பது ஒரு நிலையில் இருக்காது, பல நிலையிலும் பல வழியிலும் பல பேராலும் நடக்கக்கூடியது தான் துன்பங்களும் கஷ்டங்களும். சனி பகவானே நேரடியாக வந்து அஷ்டம சனியில் துன்பங்களை தருவாரா என்றால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கையில் செய்கின்ற தொழில், வியாபாரம், நீங்கள் யாரையெல்லாம் உயிருக்கு உயிராக நேசித்தீர்களோ, நீங்கள் யாரையெல்லாம் முழுசாக நம்பினீர்களோ, நீங்கள் யாரையெல்லாம் இவர்தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை, இவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இறுதி காலம் வரையில் வரக்கூடியவர் என்று நினைக்கிறீங்களோ அவர்களால் தான் தொல்லைகளும் கஷ்டங்களும் வரும். அஷ்டம சனி வந்துவிட்டால் முதலில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பொருளாதாரம், பணத்தால் பிரச்சனை, பணத்துக்காக பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, கடனாளியாக இருந்தால் பிரச்சனை, அதை வாங்கி கொடுத்தவர்களும் உங்களுக்கு அதிகப்படியான துன்பங்களை தருவார்கள் கொடுக்க வேண்டும் என்று. இல்லை, யாருக்காவது நீங்கள் முன்ஜாமீன் கொடுத்திருந்தாலும், நீங்கள் கடனாக கொடுத்திருந்தாலும் அந்த பணத்தால் முதல் பிரச்சனை ஆரம்பமாகும். அதற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கையில் காசு பணம் இல்லாமல் போனாலும், இல்லை கடனாளிகளாக இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், சொந்த பந்தம் மட்டுமல்ல எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதனாக மாறிவிடுவார்கள். இதை முழுமையாக செய்வதுதான் அஷ்டம சனி. அஷ்டம சனி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அஷ்டம சனி. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது ஏழரை சனி. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி. ஆனால் 30 ஆண்டுகளில் இது அனைத்துமே வந்து போயிடும். ஒரு அனுபவம் இருக்கும்.
யார் நல்லவங்க நம்புறது, யார் கெட்டவங்கன்னு நினைக்கிறது. பணம் இருக்கிற வரைக்கும், நல்ல உடல் நலம் இருக்கிற வரைக்கும், நல்ல தொழில் இருக்கிற வரைக்கும், நமக்கு தெருவில் நடந்து போகிறவங்க எல்லாமே நல்லவங்க தான், சொந்தக்காரங்க தான். காசு பணம் இல்லாமல் போயிட்டா முதல் எதிரிகளும் சொந்தக்கார் தான். உங்களுடைய வாழ்க்கையை பல வகையில் இவர்கள் கஷ்டப்படுத்தியும் நஷ்டப்படுத்தியும் துன்பப்படுத்தியும் இன்பம் காணக்கூடிய மனிதர்களாக மாறுவது இந்த காலத்தில்தான். இது சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் பொருந்துமா? இந்த மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருக்குமே இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா, 3 நட்சத்திரத்திற்கும் 3 வகையான தசா நடந்து கொண்டிருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைவருக்கும் ஒரே கிரக அமைப்பாக இருக்காது. நீங்கள் சிம்ம ராசியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லோருக்குமே சிம்ம ராசி வரும், மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் வரும். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலும் மற்றவருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் ராசிகளில் மாறுபட்டு வேறுபட்டு அமர்ந்திருக்கும். அப்படி யோக தசாவாக இருந்தால் பாதகங்கள் குறைந்து காணப்படும். நல்லா கவனிக்கணும். யோக தசாவாக இருந்தால் பாதங்கள் குறைந்து காணப்படும். பாதக தசாவாக இருந்தால் பலன்கள் படுமோசமாக இருக்கும். இந்த பூமியில் எதையெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் வெறுக்க சொல்லும். எதையெல்லாம் நாம் உயிருக்கு உயிராக நேசிக்கிறோமோ அவங்க தான் உயிரை எடுக்க தயாராக இருப்பாங்க. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னவங்க கூட நான் இல்லவே இல்லை, நீ மட்டும் வாழ்ந்துக்குன்னு சொல்லக்கூடிய காலகட்டம்தான் அஷ்டம சனி. இப்போது பணத்தினுடைய அருமையும் மனிதர்களுடைய குண நலன்களையும் சொந்தங்களுடைய வெறுப்பையும் எப்படியெல்லாம் இருக்குது என்பதை உங்கள் கண்முன் காட்சியாக காட்டுவது தான் அஷ்டம சனி. அஷ்டம சனி சிறு பிள்ளைகளாக இருந்தால் நோய்வாய்ப்படுவது, அவருடைய உறவுகள் அவர்களை வெறுப்பது, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட பிரச்சனை போகிற மாதிரி இருக்கும். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் ஆர்வம் இருக்காது, கெட்ட பெயரையும் மற்றவர்களால் உதாசனப்படுத்த மனிதர்களாக வாழ வைக்கும். திருமண வயதில் இருந்தால் வரன்கள் அவ்வளவு எளிதில் அமைந்து விடாது. உங்களுக்கு குறையும் குற்றங்களும் சொல்லி உங்களை வெறுக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கலாம். திருமணமானவர்களாக இருந்தால் குடும்பத்தில் நிச்சயமாக கலகக்குரல், 3வது மனிதர்களால் ஏற்பட்ட பிரச்சனையால் குடும்பமே சிதற தேங்காய் போல் சிதறி விலகக்கூடிய காலகட்டம். திருமணமாகி குடும்ப தலைவன் இல்லை குடும்ப தலைவியாக இருந்தால், இந்த தலைவன் தலைவின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புகளை சுமப்பவர்கள் என்ற அர்த்தம். அவர்களுக்குத்தான் இங்கே பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். எந்த பிரச்சனையை முடிக்கிறது, எந்த பிரச்சனையை விடுறதுன்னு தெரியாது. ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நிம்மதி குறைவாகவும் கஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சொந்த தொழில் செய்கிறதா இருந்தாக்கா அந்த தொழிலில் வெற்றி இருக்காது, வருமானம் இருக்காது, தொழிலையே விட்டு விலகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை தொழில் நல்லபடியாக நடக்கணும்னா ஊரை விட்டு வெளியில் போகிறது, வேலை மாற்றம் கிடைப்பது, தொழில் மாற்றம் கிடைப்பது, உத்தியோக மாற்றம் கிடைப்பதுன்னு மாற்றங்கள் கிடைத்து காசு பணம் வந்தாலும் உறவுகளை பிரிந்து மன கஷ்டப்படுத்த வைப்பார். இல்லை உடல் நலத்தில் பாதிப்பை கொடுத்து வேலையை செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து கெட்ட பெயரை உருவாக்கி கொடுப்பார். அதனால் மன உளைச்சல்கள் ஏற்படும். ஆனால் எவ்வளவு பலமான தசாவாக இருந்தாலும் சரி,
அஷ்டம சனி என்பது ஆட்டி படைக்காமல் போகாது. ஆனால் இதிலிருந்து நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளலாம். அஷ்டம சனி வந்தால் மட்டும்தான் கெட்டது நடக்கும் நினைக்கக்கூடாது. இவ்வளவு நாளாக இந்த உறவுகளைப் போல் நல்ல உறவுகள் என்று நம்பிக்கொண்டு இருந்தது நம்மளுடைய தவறு என்பதை உணர்த்துவார். காசு பணம் சம்பாதிக்கும் போது நமக்காக வச்சிக்காம போயிட்டுமே என்கின்ற ஒரு அறிவுரையை சனி பகவான் அனுபவ பாடங்களாக கொடுப்பார். கெட்ட நேரத்தில் கூட இல்லாதவங்க நல்ல நேரத்தில் வாழ தகுதி இல்லாதவர்களாக மாற்றி உங்களுக்கு அதை சுட்டி காட்டுவார். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, நண்பர்களிடையே பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, எத்தனை உறவுகளாக இருந்தாலும் அத்தனை உறவுகளாலும் உதாசனப்படுத்தி ஒரு மனிதன் வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை அனுபவிக்க வைத்து அத்தனை உறவுகளாலும் கஷ்டங்களை அனுபவித்து தனி மனிதனாக அமர வைப்பது இந்த காலகட்டம்தான். சரி, அஷ்டம சனி வந்தாச்சு, கஷ்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு தசா சரியாக இருந்தால், நல்ல நிலையில் இருந்தால் ஓரளவுக்கு தான் பாதகமாக இருக்கும். இது 2.5 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பாதகம். இதில் உங்களுக்கு படுபாதகமாக இருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வணங்கி வர்றதும், சனி பிரீத்தி செய்வதும், அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று தரிசனம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த நேரத்தில் ஓட வேண்டாம், அதிகப்படியான அலைச்சல்களை நீங்கள் பெற வேண்டாம். பொறுமையாக அமர்ந்து சிந்தனை செய்து செயல்படுங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அஷ்டம சனி வந்தாச்சுன்னு சொன்னாவே உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே போயாச்சுன்னு தான் அர்த்தம். இதிலிருந்து விடுபடக்கூடிய மிகப்பெரிய சக்தி தசா, ஜாதக பலம். அது நல்ல நிலையில் இருந்தால் வருவதை, வந்து கொண்டு இருப்பதை தடுத்து காப்பாற்றிவிடும். ஆனால் பொறுமை வேணும், நிதானம் வேணும். நிதானமாக செயல்பட்டு எதுவாக இருந்தாலும் சிந்தித்து நீங்கள் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியை நீங்களாக நவகிரகத்தை சுற்றி வருவதும், இல்லை சனி பகவான் ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வருவதும் மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, நவகிரகங்களை சுற்றி வருவது, வணங்கி வருவது, இதை செய்து கொண்டு அமைதியாக இருங்க. உங்களுக்கு உண்டான கால நேரம் இன்னும் சில ஆண்டுகள், 2.5 வருஷத்தில் கொஞ்ச நாள் தான் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டு வரும். அது முடியும் போது உங்களுக்கு உண்டான அனுபவ பாடத்தை நீங்களாகவே உணரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.